Hi students, நம்ம Indian Economic Development Chapter 3 Liberalization, Privatization and Globalization பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே இதோட Part 1 வீடியோ போட்டிருக்கேன். அதில் நம்ம Liberalization and Privatization பார்த்துட்டோம். இதில் நம்ம Globalization பார்க்கலாம். குளோபலைசேஷன் என்னன்னு பார்க்கலாம். இப்போ இந்தியா இருக்கு, மற்ற கண்ட்ரீஸ் இருக்கு. இந்தியா வந்து மற்ற கண்ட்ரீஸோட இன்டகிரேட் பண்ணணும். எதுக்காகனா இன்டர்நேஷனல் ட்ரேடுக்காக, அதே மாதிரி கேபிட்டல் மூவ்மெண்ட்ஸ்க்காக. அப்போ ஒவ்வொரு கண்ட்ரியும் பாருங்க, அவங்களுக்குன்னு ட்ரேட் பாலிசிஸ் இருக்கும், அவங்களுக்குன்னு கவர்மெண்ட் ஒண்ணு இருக்கும், அந்த கவர்மெண்டோட ரூல்ஸ் லாஸ் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும். அப்ப இந்த இன்டர்நேஷனல் ட்ரேட் அண்ட் கேபிட்டல் மூவ்மெண்ட்ஸ் நடக்கணும்ல இந்தியாவுக்கும் மற்ற கண்ட்ரீஸ்க்கு நடுவுல. அப்ப அந்த இடத்துல நம்மளுக்கு சில பேரியர்ஸ் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு கண்ட்ரியும் ஒவ்வொரு பாலிசி, ட்ரேட் பாலிசி ஃபாலோ பண்றாங்க, கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வருது. ஸோ பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ், லீகல் என்விரான்மெண்ட், இந்த மாதிரி எல்லாமே மாறும். அப்ப இந்த இன்டர்நேஷனல் ட்ரேட் அண்ட் கேபிட்டல் மூவ்மெண்ட்ஸ் ஒரு கண்ட்ரிக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் நடக்கணும் அப்படிங்கும் போது அந்த பேரியர்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணணும். அந்த பேரியர்ஸை ரிமூவ் பண்ணும்போது என்ன ஆகும், இந்தியாவை மற்ற கண்ட்ரீஸோட இன்டகிரேட் பண்ண முடியும். அப்ப அதுக்கு பேர் தான் குளோபலைசேஷன். ஸோ குளோபலைசேஷன் அப்படின்றது வந்து ஒரு நேஷனல் எக்கானமிய வேர்ல்ட் எக்கானமியோட இன்டகிரேட் பண்றது. ஓகே, ஸோ இதை எப்படி இன்டகிரேட் பண்றாங்க? இன்டர்நேஷனல் ட்ரேட் அண்ட் கேபிட்டல் மூவ்மெண்ட்ஸ்ல இருக்கிற பேரியர்ஸை ரிமூவ் பண்ணி இன்டகிரேட் பண்றாங்க. இதுக்கு பேர் தான் குளோபலைசேஷன். குளோபலைசேஷன் ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ். ஏன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு செட் ஆஃப் பாலிசிஸோட ரிசல்ட். இந்த செட் ஆஃப் பாலிசிஸ் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேர்ல்ட வந்து சேஞ்ச் பண்ணணும். அதாவது வேர்ல்ட வந்து ரொம்ப இன்டர்டிபெண்டன்டாவும், ஒண்ணுக்கு ஒரு கண்ட்ரிக்கும் இன்னொரு கண்ட்ரிக்குள்ளேயும் ஒரு இன்டகிரேஷன் கொண்டு வரணும். ஓகே, சோ அதுக்கு தான் இந்த செட் ஆஃப் பாலிசிஸ். அந்த செட் ஆஃப் பாலிசிஸோட ரிசல்ட் தான் குளோபலைசேஷன். ஸோ குளோபலைசேஷன்ல வந்து நெட்வொர்க் கிரியேஷன் இருக்கு, அதே மாதிரி ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. இது எல்லாமே வந்து எக்கனாமிக், சோஷியல் அண்ட் ஜியோகிராபிக்கல் பவுண்டரிஸை சேஞ்ச் பண்ணுது. ஓகே, ஸோ குளோபலைசேஷன் வந்து ஒரு பார்டர்லெஸ் வேர்ல்ட கிரியேட் பண்ணுது. இந்தியன் எக்கானமில இந்த குளோபலைசேஷன் என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். நியூ எக்கனாமிக் பாலிசி வந்து ஹை டெக்னாலஜி அண்ட் ஹை இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்பட்ட இண்டஸ்ட்ரீஸை ப்ரையாரிட்டி இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டை ஸ்பெசிஃபை பண்ணுச்சு. அண்ட் இந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக் பெர்மிஷன் உண்டு. ஸோ ஃபாரின் ஈக்விட்டி 51% வரைக்கும் இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபாரின் டெக்னாலஜி அக்ரிமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஹை ப்ரையாரிட்டி இண்டஸ்ட்ரீஸ்க்கு 1 crore rupees வரைக்கும் ஆட்டோமேட்டிக் பெர்மிஷன் உண்டு. சோ இப்ப வந்து ஃபாரின் டெக்னீஷியன்ஸை ஹையர் பண்ண போறாங்க அப்படின்னா அதுக்கு பெர்மிஷன் தேவையில்ல. அதே மாதிரி இந்தியால வந்து ஏதாவது டெக்னாலஜி டெவலப் பண்ணி அதை ஃபாரின் கண்ட்ரீஸ்ல டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கு பெர்மிஷன் தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து இந்தியன் கரன்சியை வந்து இன்டர்நேஷனல் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ஜூலை 1991 போது என்ன பண்ணாங்க, ருப்பி வேல்யூவை டிவேல்யூ பண்ணாங்க 20%க்கு. ஸோ இதனால எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ஜாஸ்தி ஆச்சு, இம்போர்ட்ஸ் டிஸ்கரேஜ் ஆச்சு, அண்ட் ஃபாரின் கேபிட்டலோட இன்ஃப்ளெக்ஸ் வந்து ரைஸ் ஆச்சு எக்கானமில. நெக்ஸ்ட் வந்து இந்தியன் எக்கானமியை வேர்ல்ட் எக்கானமியோட இன்டகிரேட் பண்றதுக்கு யூனியன் பட்ஜெட் 92-93ல வந்து இந்தியன் ருப்பியை ஃபாரின் கரன்சியா பார்ஷியலா கன்வெர்ட் பண்ற மாதிரி வச்சிருந்தாங்க. அண்ட் 93-94ஓட யூனியன் பட்ஜெட்ல இந்தியன் ருப்பியை ஃபுல்லி கன்வெர்டபிளா மாத்திட்டாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நியூ 5-year எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பாலிசி. அந்த 5 இயர்ங்கிறது 1992-97. இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பாலிசியை கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. எதுக்காகனா இந்தியாவோட ஃபாரின் ட்ரேட குளோபலைஸ் பண்றதுக்கு அதை எப்படி பண்ணணும், அதோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கறத எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக. ஸோ இந்த பாலிசியில பாத்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ட்ரேட் மேல இருக்கிற எல்லா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸை ரிமூவ் பண்றதுக்கும், அதே மாதிரி எக்ஸ்போர்ட்ஸ் இம்போர்ட்ஸுக்கு வந்து இந்த மார்க்கெட் ஃபோர்ஸஸே வந்துட்டு ஒரு பெரிய ரோல் பிளே பண்ற மாதிரி இருந்துச்சு இந்த பாலிசியில. அடுத்தது இந்தியன் எக்கானமியை வந்து குளோபல் காம்படிஷனுக்குள்ள கொண்டு வரதுக்கு கவர்மெண்ட் என்ன செஞ்சாங்க, கஸ்டம்ஸ் டியூட்டியை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ கஸ்டம்ஸ் டியூட்டி முன்னாடி பாத்தீங்கன்னா 250% இருந்துச்சு. ஸோ இந்த பாலிசி போது, அதாவது இந்த ரிஃபார்ம் பண்ணும்போது என்ன பண்ணாங்க, 250%ல இருந்து 10% கொண்டு வந்தாங்க. அப்பதான் இந்தியன் எக்கானமி வந்து இந்த குளோபல் காம்படிஷனை ஃபேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக. குளோபலைசேஷன்ல பாசிட்டிவ்ஸும் இருந்துச்சு, நெகட்டிவ்ஸும் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம பாசிட்டிவ்ஸ் என்னன்னு பார்க்கலாம். குளோபல் மார்க்கெட்ஸை ஆக்சஸ் பண்ண முடியும் ஒரு எக்கானமியால.
அதுக்கப்புறம் ஒரு எக்கானமி அட்வான்ஸ் டெக்னாலஜி எல்லாம் எடுத்துக்க முடியும் மத்த கண்ட்ரீஸ்ல இருந்து. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப டெவலப்பிங் கண்ட்ரீஸா இருக்கும்போது அதுல இருக்கிற லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு நல்ல ப்ராஸ்பெக்ட்ஸ் இருந்துச்சு. ஏன்னா அவங்கதான் இன்டர்நேஷனல் ட்ரேட்ல ஒரு முக்கியமான பிளேயர்ஸ். அதே மாதிரி ஒரு எக்கானமில இருக்கிற ஸ்கில்டு பீப்புளுக்கு வந்து நல்ல ப்ராஸ்பெக்ட்ஸ் இருந்துச்சு. ஏன்னா அவங்க ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி மத்த கண்ட்ரீஸ்ல போய் நல்லா ஏர்ன் பண்ண முடிஞ்சுச்சு. சில ஸ்காலர்ஸ் எல்லாம் வந்து குளோபலைசேஷனுக்கு அகெயின்ஸ்டா இருந்தாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்ன நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா குளோபலைசேஷன்னால குளோபலைசேஷனோட பெனிஃபிட்ஸ் வந்து டெவலப்டு கண்ட்ரீஸ்க்கு தான் நிறைய கிடைக்குது. ஏன்னா அவங்க வந்து அவங்களோட மார்க்கெட்ஸை மத்த கண்ட்ரீஸ்ல ஈஸியா எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா புவர் கண்ட்ரீஸோட பீப்புளோட வெல்ஃபேர் அண்ட் ஐடென்டிட்டியை இந்த குளோபலைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி குளோபலைசேஷன் அப்படின்றது வந்து நேஷன்ஸ் அண்ட் பீப்புளுக்குள்ள இருக்கிற எக்கனாமிக் டிஸ்பாரிட்டிஸை ஜாஸ்தி பண்ணுது. ஏன்னா இது மார்க்கெட் ட்ரிவன், அதாவது டிமாண்ட் சப்ளையை பேஸ் பண்ணி தான், ஒரு ப்ராடக்டோட டிமாண்ட் சப்ளையை பேஸ் பண்ணி தான் இந்த குளோபலைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அதனால நேஷன் அண்ட் பீப்புளோட எக்கனாமிக் டிஸ்பாரிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் குளோபலைசேஷனால என்னாச்சு, டெவலப்பிங் கண்ட்ரீஸ்ல வந்து மல்டிநேஷனல் கார்பரேஷன்ஸ் எல்லாம் ஒரு ஸ்ட்ராங் பொசிஷனை பிடிச்சிட்டாங்க. ஸோ அதனால டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்குள்ள இருக்கிற அந்த டொமஸ்டிக் கம்பெனிஸ் எல்லாம் ரொம்ப காம்படிஷன் வந்து ஃபேஸ் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த மல்டிநேஷனல் கார்பரேஷன்ஸோட அவங்க வந்து கம்பீட் பண்ணணும். ஸோ அது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஸோ இது குளோபலைசேஷனோட ஒரு ரிசல்ட். இதெல்லாம் தான் நெகட்டிவ்ஸ் ஆஃப் குளோபலைசேஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கான்செப்ட் அவுட் சோர்சிங். அவுட் சோர்சிங் அப்படின்றது வந்து ஒரு ஆர்கனைசேஷன் முன்னாடிலாம் அவங்களுக்கு என்ன பிசினஸ் சர்வீசஸ் தேவையோ அதை இன்டர்னலாவே எடுத்துக்குவாங்க அவங்க ஆர்கனைசேஷனுக்குள்ள இருந்தே. இல்ல அவங்க எந்த கண்ட்ரிக்குள்ள இருக்காங்களோ அந்த கண்ட்ரிக்குள்ள இருந்து அந்த பிசினஸ் சர்வீசஸ் எடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப குளோபலைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததுனால இந்த பிசினஸ் சர்வீசஸ் எல்லாம் அவங்க என்ன பண்றாங்க, மத்த கண்ட்ரீஸ்ல இருந்து ஹையர் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு பேர் தான் அவுட் சோர்சிங். ஸோ அவுட் சோர்சிங் அப்படின்றது முன்னாடிலாம் ஆர்கனைசேஷனுக்குள்ள நடந்துட்டு இருந்த ஆக்டிவிட்டிஸை இப்ப என்ன பண்றாங்க, ஃபாரின் கண்ட்ரீஸ் கிட்ட கான்ட்ராக்டா விட்டுறாங்க. இதைத்தான் நம்ம அவுட் சோர்சிங் சொல்றோம். அவுட் சோர்சிங் வந்து குளோபலைசேஷன் ப்ராசஸோட ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். ஓகே, அண்ட் அவுட் சோர்சிங் வந்து எந்த செக்டார்ஸ்ல ஜாஸ்தியா இருக்குன்னா இண்டஸ்ட்ரியல் அண்ட் சர்வீஸ் செக்டார்ஸ்ல. ஏன் இந்த அவுட் சோர்சிங் இவ்வளோ ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் மோட்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன், பர்டிகுலரா பார்க்கணும்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோட growthனால. ஓகே, அதே மாதிரி மாடர்ன் டெலிகம்யூனிகேஷன் லிங்க்ஸ், டெக்ஸ்ட், வாய்ஸ், விஷுவல் டேட்டா இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இதெல்லாம் நம்ம என்ன பண்றோம், சில டிஜிட்டலைசேஷன் ஆனதுனால அண்ட் ரியல் டைம்ல நம்ம இந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும் மற்ற கண்ட்ரீஸோடையும், அதே மாதிரி ஒரு கண்ட்ரியோட பவுண்டரிஸ்குள்ளேயும். ஸோ இதெல்லாம் வந்ததுனால அவுட் சோர்சிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. நிறைய எம்என்சிஸ் வந்து இந்தியா வந்து ஒரு அவுட் சோர்சிங்க்கு ஒரு ஃபேவரபிள் ஸ்பாட்டா வச்சுக்கிட்டாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து அவைலபிலிட்டி ஆஃப் ஸ்கில்டு மேன் பவர். இந்தியால வந்து ஸ்கில்டு மேன் பவர் ஜாஸ்தி அப்படின்றதுனால எம்என்சிஸ்க்கெல்லாம் வந்து இந்தியால இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபேவரபிள் கவர்மெண்ட் பாலிசிஸ். ஸோ எம்என்சிஸ்க்கெல்லாம் வந்து இந்தியன் கவர்மெண்ட் நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்தாங்க, லைக் டாக்ஸ் ஹாலிடேஸ், டாக்ஸ் கன்செஷன்ஸ், இதெல்லாம் ஒரு ரீசன் ஆச்சு. அதுக்கப்புறமா இங்க வந்து வேஜ் ரேட் கம்மி. ஸோ ஸ்கில்டு ஒர்க்குக்கு பாத்தீங்கன்னா இந்தியால சீப் லேபர் கிடைச்சிச்சு. அண்ட் அடுத்தது இந்தியன் ஐடி இண்டஸ்ட்ரியோட growth வந்து அவங்களோட அவங்க ரொம்ப காம்படிட்டிவ் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டாங்க. டெவலப்ட் கண்ட்ரீஸ்லாம் இந்தியாவுக்கு அவுட் சோர்ஸ் பண்றதுக்கு அப்போஸ் பண்ணாங்க. ஏன் அப்படின்னா அவுட் சோர்சிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும்போது டெவலப்ட் கண்ட்ரீஸ்ல இருந்து ஃபண்ட்ஸ் என்ன ஆகும், இந்தியாக்குள்ள ஃப்ளோ ஆகும். அப்ப என்ன ஆயிரும், இந்த ரெண்டு கண்ட்ரீஸ்க்குள்ள இன்கம் டிஸ்பாரிட்டிஸ் கம்மி ஆயிடும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவுட் சோர்சிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் டெவலப்டு கண்ட்ரீஸ்ல வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷனை குறைச்சிரும். ஏன்னா அவங்க அவுட் சோர்ஸ் பண்றது இந்தியால. அப்ப அவங்க கண்ட்ரில எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் குறைஞ்சிரும். அதே மாதிரி அந்த கண்ட்ரீஸ்ல வந்து ஜாப் இன்செக்யூரிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் கிரியேட் ஆயிரும். சோ அதனாலதான் வந்து டெவலப் கண்ட்ரீஸ் இந்தியாவுக்கு அவுட் சோர்ஸ் பண்றதுக்கு அப்போஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் நம்ம WTO பார்க்கலாம், வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன். ஓகே, ஸோ வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனோட ஆரிஜின் என்னன்னு பார்ப்போம். வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனுக்கு முன்னாடி ஜெனரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் அண்ட் டாரிஃப், GATT அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இது வந்து ஒரு குளோபல் ட்ரேட் ஆர்கனைசேஷன். ஓகே, இதை வந்து 1948 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அப்ப 23 கண்ட்ரீஸ் இருந்துச்சு இந்த GATTல. ஓகே, GATT வந்து எல்லா மல்டிலேட்டரல் ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸையும் அட்மினிஸ்டர் பண்றதுக்காக செட் பண்ணாங்க. இதை எப்படி அட்மினிஸ்டர் பண்ணுச்சு GATT அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா கண்ட்ரீஸ்க்குமே இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணி அட்மினிஸ்டர் பண்ணுச்சு. அண்ட் 1995ல
GATT வந்து WTO ரீப்ளேஸ் பண்ணுச்சு. WTO அக்ரிமெண்ட்ஸ்ல குட்ஸ் அண்ட் சர்வீசஸோட ட்ரேட கவர் பண்ணுது, அதே மாதிரி இன்டர்நேஷனல் ட்ரேட ஃபெசிலிட்டேட் பண்ணுது. பிரசன்ட்ல பாத்தீங்கன்னா WTOல 164 மெம்பர் கண்ட்ரீஸ் இருக்கு. WTO ரூல்ஸ் வந்து நிறைய லாஸ் அண்ட் பாலிசிஸ் ஃப்ரேம் பண்ணிருக்கு இந்த கண்ட்ரீஸ்க்கு. அண்ட் இந்த 164 மெம்பர் கண்ட்ரீஸுமே அந்த லாஸ் அண்ட் பாலிசிஸை ஃபாலோ பண்ணுது. இந்தியா வந்து WTOல ஒரு இம்பார்ட்டன்ட் மெம்பர். அண்ட் இந்தியா என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா குளோபல் ரூல்ஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ணுது, அதே மாதிரி ரெகுலேஷன்ஸ் ஃப்ரேம் பண்ணுது. அண்ட் டெவலப்பிங் வேர்ல்டோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு அது ஃபுல்லாவே அட்மினிஸ்டர் பண்ணுது, மானிட்டர் பண்ணுது. இந்தியா வந்து WTO கிட்ட என்ன கமிட்மெண்ட்ஸ் கொடுத்துச்சோ அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்தியா வந்து ட்ரேட லிபரலைஸ் பண்றதுக்கு சில ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கு. என்ன ஸ்டெப்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இம்போர்ட்ஸ் மேல இருக்கிற குவான்டிடேட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை ரிமூவ் பண்ணிடுச்சு, அதே மாதிரி டாரிஃப் ரேட்ஸை ரெடியூஸ் பண்ணிருக்கு. WTOட இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இன்டர்நேஷனல் ட்ரேட ஃபெசிலிட்டேட் பண்ணுது. இது எப்படி பண்ணுதுன்னா, டாரிஃப் அண்ட் நான் டாரிஃப் பேரியர்ஸை ரிமூவ் பண்ணி. நெக்ஸ்ட் வந்து இது ரூல் பேஸ்ட் ட்ரேடிங் ரெஜிமை எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கு. அதாவது WTO வந்து அதோட மெம்பர் கண்ட்ரீஸ் 164 கண்ட்ரீஸ் இருக்குல்ல, அதுக்கு ட்ரேடிங் ரூல்ஸ் கொடுத்திருக்கு. அந்த ட்ரேடிங் ரூல்ஸ் படி தான் அந்த கண்ட்ரீஸ் வந்து ட்ரேட் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு கண்ட்ரியும் அவங்க இஷ்டத்துக்கு அன்ஃபேரா ட்ரேட் பண்ண கூடாது. நெக்ஸ்ட் வந்து ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணும், அதே மாதிரி சர்வீசஸையும் இன்க்ரீஸ் பண்ணும். அதுக்கப்புறமா வேர்ல்ட் ரிசோர்சஸை ஆப்டிமமா யூட்டிலைஸ் பண்ணும். அது ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் WTOட. அண்ட் லாஸ்ட் ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணும். இதெல்லாம் தான் WTOட ஃபங்க்ஷன்ஸ். நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் வருது, இந்தியா வந்து WTOல ஒரு மெம்பரா இருக்கணுமா அப்படின்னு சொல்லி. சில ஸ்காலர்ஸ் என்ன சொல்றாங்க, இந்தியா மாதிரி டெவலப்பிங் கண்ட்ரிலாம் வந்து WTOல மெம்பரா இருக்கிறது யூஸ் இல்ல. ஏன்னா இன்டர்நேஷனல் ட்ரேடோட மேஜர் வால்யூம் எங்கேருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா டெவலப் நேஷன்ஸ்ல இருந்து வருது. அதே மாதிரி டெவலப்பிங் கண்ட்ரிஸை சீட் பண்ணிடுறாங்க. ஏன்னா டெவலப்பிங் கண்ட்ரிஸோட மார்க்கெட்ஸை டெவலப்டு கண்ட்ரிஸ்க்கு ஓபன் அப் பண்ணணும்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்றாங்க. அதே மாதிரி டெவலப்டு கண்ட்ரிஸோட மார்க்கெட்ஸை இந்த டெவலப்பிங் கண்ட்ரிஸ் ஆக்சஸ் பண்ண முடியாது அப்படின்னு இந்த ஸ்காலர்ஸ் எல்லாம் சொல்றாங்க. நெக்ஸ்ட் நம்ம சில இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பைலாட்டரல் ட்ரேட். ரெண்டு கண்ட்ரீஸ்குள்ள நடக்கிற இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ட்ரேட நம்ம பைலாட்டரல் ட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் மல்டிலாட்டரல் ட்ரேட். ரெண்டு கண்ட்ரீஸ்க்கு மேல நடக்கிற இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ட்ரேட நம்ம மல்டிலாட்டரல் ட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து டாரிஃப் பேரியர்ஸ். குட்ஸ் அண்ட் சர்வீசஸோட இம்போர்ட்ல இம்போஸ் பண்ற பேரியர்ஸ் அது என்ன பண்ணிடும், இம்போர்ட்ஸ் ஆஃப் குட்ஸை காஸ்ட்லி ஆக்கிடும். அண்ட் டொமஸ்டிக் ப்ரொடியூசர்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது இன்டர்நேஷனல் காம்படிஷன்ல இருந்து. ஸோ இதெல்லாம் நம்ம டாரிஃப் பேரியர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இம்போர்ட் டியூட்டிஸ். ஓகே, இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ நம்ம குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இம்போர்ட் பண்றதுக்கு இம்போர்ட் டியூட்டிஸை இம்போஸ் பண்றாங்க. அப்ப என்ன ஆகும், இம்போர்ட்ஸ் வந்து ஜாஸ்தி ஆயிடும். ஸோ அப்போ அது ரொம்ப காஸ்ட்லி ஆகும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்கா இம்போர்ட் பண்ண மாட்டோம். அப்போ டொமஸ்டிக் ப்ரொடியூசர்ஸ் என்ன பண்றோம், இன்டர்நேஷனல் காம்படிஷன்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்றோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நான் டாரிஃப் பேரியர்ஸ். நான் டாரிஃப் பேரியர்ஸ் அப்படின்றது குட்ஸ் அண்ட் சர்வீசஸோட இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டோட குவான்டிட்டியில இம்போஸ் பண்றது தான் நான் டாரிஃப் பேரியர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கோட்டா, இம்போர்ட் லைசன்சிங். ஓகே, இப்ப கோட்டா வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப வந்து குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எவ்வளோ மேக்சிமம் இம்போர்ட் பண்ணலாம், மேக்சிமம் லிமிட்டை கொடுத்துருவாங்க. இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் குவான்டிட்டியை இம்போர்ட் பண்ணலாம், எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுதான் வந்து கோட்டா. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ். LPG பாலிசிஸ் எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸோட அப்ரைசல் பார்க்கலாம். ஸோ எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸும் இருக்கு, நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸும் இருக்கு. ஸோ எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ்க்கு ஃபேவரபிளா இருந்த ஆர்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இன்க்ரீஸ் இன் ரேட் ஆஃப் எக்கனாமிக் growth. 1980 to 1991 இந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா ஜிடிபி வந்து 5.6% growth rate இருந்துச்சு. அதே வந்து 2017-18ல பாத்தீங்கன்னா 6.7% growth rate இருந்துச்சு ஜிடிபில. 2022-23ல 7.2% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு ஜிடிபி. ஓகே, சோ இந்த ரிஃபார்ம் பீரியட்ல பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரோட growth வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. இண்டஸ்ட்ரியல் செக்டார்ல பாத்தீங்கன்னா பிளக்சுவேஷன் இருந்துச்சு. ஒரு வாட்டி ஜாஸ்தியா இருந்துச்சு, ஒரு வாட்டி கம்மியா இருந்துச்சு, அந்த மாதிரி பிளக்சுவேஷன் இருந்துச்சு. ஆனா சர்வீஸ் செக்டாரோட growth தான் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. சோ இதுல இருந்து என்ன நம்மளுக்கு தெரியுதுன்னா சர்வீஸ் செக்டாரோட growth தான் வந்து நிறைய இருந்துச்சு அப்படிங்கிறது தெரியுது. ஓகே, நெக்ஸ்ட் 2012-15 அந்த இயர்க்குள்ள பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் செக்டார்ஸ், அதாவது இந்த அக்ரிகல்ச்சரல் செக்டார், இண்டஸ்ட்ரியல் செக்டார் அண்ட் சர்வீஸ் செக்டாரோட growth ரேட்ஸ்ல செட் பேக் இருந்துச்சு. அக்ரிகல்ச்சரல் செக்டார் பாத்தீங்கன்னா 2013-14ல ஜாஸ்தியா growth ரேட் இருந்துச்சு. அதே வந்து அடுத்த வருஷம் அதாவது 14-15ல பாத்தீங்கன்னா அது வந்து நெகட்டிவ் growth ரேட் ஆயிடுச்சு. அதே சர்வீஸ் செக்டார் பாத்தீங்கன்னா 2014-15ல 9.8% growth rate இருந்துச்சு. இதுதான் ஹையஸ்ட்.
அண்ட் இண்டஸ்ட்ரியல் செக்டார் பாத்தீங்கன்னா 2012-13ல வந்து டிக்ளைன் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த வருஷத்துக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆயிட்டே வந்துச்சு. நெக்ஸ்ட் இன்ஃப்ளோ ஆஃப் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட். இந்தியன் எக்கானமியை குளோபலைஸ் பண்ணதுனால ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆச்சு. ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா 1990-91ல $100 million இருந்துச்சு. அதே 2017-18ல $30 billion ஆயிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்புறம் செப்டம்பர் 2014ல வந்து மேக் இன் இந்தியா இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இதனால ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசியை இன்னும் கொஞ்சம் லிபரலைஸ் பண்ணாங்க. ஸோ இதை லிபரலைஸ் பண்ணதுனால ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்டோட இன்ஃப்ளோ இந்தியால 48% ஜாஸ்தியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ரைஸ் இன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ். ஸோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வும் இந்தியால இன்க்ரீஸ் ஆச்சு. 1990-91ல பாத்தீங்கன்னா $6 billion இருந்துச்சு. அதே 2018-19ல வந்து $413 billion இருந்துச்சு. அதுக்கப்புறம் 22nd September 2023 அன்னைக்கு $590.7 billion இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ இந்தியாவுமே வேர்ல்டுல ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் ஹோல்டரா ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ரைஸ் இன் எக்ஸ்போர்ட்ஸ். இந்தியா வந்து ஆட்டோ பார்ட்ஸ், பாராமெடிக்கல் குட்ஸ், இன்ஜினியரிங் குட்ஸ், ஐடி சாஃப்ட்வேர், டெக்ஸ்டைல்ஸ் இதுக்கான எக்ஸ்போர்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணிச்சு 1991ல இருந்து. நெக்ஸ்ட் கண்ட்ரோல் ஆன் இன்ஃபிளேஷன். இன்ஃபிளேஷன் அப்படின்றது ஒரு எக்கானமியோட ஜெனரல் பிரைஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகுறது. ஓகே, ஸோ அப்ப இந்த இன்ஃபிளேஷனை கண்ட்ரோல் பண்ணும், இல்லைன்னா பிரைஸ் லெவல் எல்லாத்துலயும் ஜாஸ்தி ஆயிரும். ஓகே, ஸோ அப்ப இந்த இன்ஃபிளேஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன பண்ணாங்க, ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணாங்க, டாக்ஸ்ல ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தாங்க, இந்த மாதிரி வேற சில ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தாங்க. இதனால இன்ஃபிளேஷனை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சிச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா ஆனுவல் ரேட் ஆஃப் இன்ஃபிளேஷன் 1991ல 17% இருந்தது. 2015-16ல 5.48% குறைஞ்சிச்சு. 2023-24ல ஆர்பிஐ வந்து 5.1% இன்ஃபிளேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இன்க்ரீஸ்ட் இன் ரோல் ஆஃப் பிரைவேட் செக்டார். லைசன்சிங் சிஸ்டம் அபாலிஷ் பண்ணி அதே மாதிரி பப்ளிக் செக்டாருக்குன்னு சில ஏரியாஸ் இருந்துச்சு. அந்த ஏரியாஸ்ல வந்து பிரைவேட் செக்டார் என்ட்ரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணதுனால பிரைவேட் செக்டாரோட ஏரியா ஆஃப் ஆப்ரேஷன் ஜாஸ்தியாச்சு. எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ்க்கு அகேன்ஸ்டா இருக்கிற ஆர்குமெண்ட்ஸ் அதோட கிரிட்டிசிசம்ஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து growing unemployment. ரிஃபார்ம் பீரியட்ல என்னதான் ஜிடிபி growth rate இன்க்ரீஸ் ஆயிட்டு இருந்தா கூட கண்ட்ரியில வந்து சஃபிஷியன்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஜென்ரேட் ஆகல. நெக்ஸ்ட் வந்து நெக்லெக்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சரை நெக்லெக்ட் பண்ணிட்டாங்க. இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரிடக்ஷன் ஆஃப் பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட். அக்ரிகல்ச்சரோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது இரிகேஷன், பவர், ரோட்ஸ், மார்க்கெட் லிங்கேஜஸ், ரிசர்ச், எக்ஸ்டென்ஷன் இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் குறைஞ்சிடுச்சு. அடுத்தது ரிமூவல் ஆஃப் சப்சிடி. ஃபர்டிலைசர் சப்சிடியோ வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆச்சு. அதனால ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் வந்து அஃபெக்ட் ஆயிட்டாங்க. நெக்லெக்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர்ல நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து லிபரலைசேஷன் அண்ட் ரிடக்ஷன் இன் இம்போர்ட் டியூட்டிஸ். ஸோ அக்ரிகல்ச்சர் செக்டார்ல பாத்தீங்கன்னா நிறைய பாலிசி சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. லைக் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸோட இம்போர்ட் டியூட்டிஸை ரெடியூஸ் பண்ணாங்க. இம்போர்ட் டியூட்டிஸ் ரெடியூஸ் பண்ணா என்ன பண்ணலாம், நிறைய இம்போர்ட் பண்ணலாம். அப்ப அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸை நிறைய இம்போர்ட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா மினிமம் சப்போர்ட் ப்ரைஸை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் மேல இருந்த குவான்டிடேட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் இவ்வளவுதான் வந்துட்டு இம்போர்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு குவான்டிடேட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு. இப்ப அதை ரிமூவ் பண்ணா நிறையவே அவங்க என்ன பண்ணலாம், இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாலிசிஸ்னால இந்தியன் ஃபார்மர்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆனாங்க. அண்ட் அவங்க வந்து இன்டர்நேஷனல் காம்படிஷனை ஃபேஸ் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ஷிஃப்ட் டுவர்ட்ஸ் கேஷ் கிராப்ஸ். இந்த அக்ரிகல்ச்சர்ல வந்து எக்ஸ்போர்ட் ஓரியன்டட் பாலிசி ஸ்ட்ராட்டஜிஸ் இருந்ததுனால ஃபுட் கிரெயின்ஸ் ப்ரொடக்ஷன்ல இருந்து கேஷ் கிராப்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்ப எக்ஸ்போர்ட் பண்ணலாம் மார்க்கெட்ல. ஸோ இதனால என்னாச்சு, ஃபுட் கிரெயின்ஸோட ப்ரைசஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. எக்கனாமிக் ரிஃபார்மோட நெக்ஸ்ட் கிரிட்டிசிசம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். லோ லெவல் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் growth. இண்டஸ்ட்ரியல் growth பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு. என்ன ரீசன்ஸ் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சீப்பர் இம்போர்ட்டட் குட்ஸ். குளோபலைசேஷனால டெவலப்டு கண்ட்ரீஸ்ல இருந்து குட்ஸோட இன்ஃப்ளோ ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதே மாதிரி கேபிட்டலும் நிறைய ஃப்ளோ ஆச்சு உள்ள. ஸோ சீப்பர் இம்போர்ட்ஸ் வந்து என்ன பண்ணுச்சு, டொமஸ்டிக் குட்ஸோட டிமாண்டை ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. அதனால டொமஸ்டிக் மேனுஃபேக்சரர்ஸ்லாம் வந்து இந்த இம்போர்ட்ஸ்ல இருந்து காம்படிஷன் ஃபேஸ் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சைனீஸ் குட் வந்து சீப்பா கிடைக்குது அப்படின்னா இது இந்தியன் மேனுஃபேக்சரர்ஸ்க்கு ஒரு பெரிய த்ரெட் தான். நெக்ஸ்ட் வந்து லேக் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ். இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாததுனால பவர் சப்ளை மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் வந்து இன்அடிக்குவேட்டா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் டாரிஃப் பேரியர்ஸ் பை டெவலப்ட் கண்ட்ரீஸ். ஸோ இந்தியா என்ன பண்ணுச்சு அப்படின்னா எக்ஸ்போர்ட்ஸ் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் கிளோதிங்கோட கோட்டா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை ரிமூவ் பண்ணிடுச்சு. ஆனா
சில டெவலப்ட் கண்ட்ரீஸ் லைக் யூஎஸ் வந்து இந்தியால இருந்து இம்போர்ட் பண்ற டெக்ஸ்டைல்ஸ்க்கான கோட்டா ரெஸ்ட்ரிக்ஷனை ரிமூவ் பண்ணல. நெக்ஸ்ட் கிரிட்டிசிசம் இன்எஃபெக்டிவ் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி. ஸோ கவர்மெண்ட் வந்து இந்த பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸோட டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகே, டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது இந்த பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ ஓன் பண்றதும் கண்ட்ரோல் பண்றதும் கவர்மெண்ட். பட் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா என்ன செய்வாங்க, இதை வந்துட்டு பிரைவேட் செக்டார் கையில கொடுத்துருவாங்க. ஸோ பிரைவேட் செக்டார் தான் ஓன் பண்ணுவாங்க, கண்ட்ரோல் பண்ணுவாங்க. 1991-92ல பாத்தீங்கன்னா டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 2500 crores டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் கவர்மெண்ட் வந்து இந்த டார்கெட்டை விட ஜாஸ்தியா அச்சீவ் பண்ணியிருந்தாங்க, 3040 crores. 2017-18ல பாத்தீங்கன்னா டார்கெட் 1 lakh crores இருந்துச்சு. அச்சீவ்மெண்ட் பாத்தீங்கன்னா 1,57,000 crores ஆயிடுச்சு. பட் சில ஸ்காலர்ஸ் என்ன சொல்றாங்க, இந்த கவர்மெண்டோட டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி வந்து அந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இல்லை. ஏன்னா இந்த பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸோட அசெட்ஸை கம்மியா வேல்யூ பண்ணி அதை பிரைவேட் செக்டார் கிட்ட சேல் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து வர ப்ரொசீட்ஸ், ஓகே, சோ டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல இருந்து வர ரெவென்யூவை அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கவர்மெண்டோட ரெவென்யூ கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு காம்பன்சேட் பண்ணிட்டாங்க. அதுக்கு பதிலா அவங்க என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா இந்த பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ டெவலப் பண்ணிருக்கலாம். அதே மாதிரி கண்ட்ரில சோசியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வந்திருக்கலாம். லைக் ரோட்ஸ் போடுறது, இல்ல வந்துட்டு பிரிட்ஜஸ் கட்டுறது, ஃபிளைஓவர்ஸ் கட்டுறது, கம்யூனிகேஷன் கொண்டு வருது, இந்த மாதிரி சில சோசியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அவங்க பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கிரிட்டிசிசம் இன்எஃபெக்டிவ் டாக்ஸ் பாலிசி. சோ இந்த ரிஃபார்ம் பீரியட்ல கவர்மெண்ட் வந்து டாக்ஸ் ரிடக்ஷன் கொண்டு வந்தாங்க, அவங்களோட ரெவென்யூவை இன்க்ரீஸ் பண்றதுக்கும் அதே மாதிரி டாக்ஸ் இவேஷனை அபாலிஷ் பண்றதுக்கும். சோ நம்ம பே பண்ற டாக்ஸ் தான் வந்து கவர்மெண்ட்டுக்கு ரெவென்யூ. சோ அந்த ரெவென்யூவை இன்க்ரீஸ் பண்றதுக்காக டாக்ஸ் ரிடக்ஷன் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி டாக்ஸ் எவேஷன் அபாலிஷ் பண்றதுக்காக, யாரும் டாக்ஸ் கட்டாம போக கூடாது, அப்ப டாக்ஸ் ரெடியூஸ் பண்ணா எல்லாரும் டாக்ஸ் பே பண்ணுவாங்க அப்படிங்கிற ரீசன்காக டாக்ஸ் ரிடக்ஷன் கொண்டு வந்தாங்க. பட் கவர்மெண்ட்டுக்கு இந்த டாக்ஸ் ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகல. அதே மாதிரி டாரிஃப் ரிடக்ஷன் கொண்டு வந்தாங்க. ஓகே, சோ இந்த டாரிஃப் ரிடக்ஷன் என்ன பண்ணுச்சுன்னு பாத்தீங்கன்னா அதுவுமே ரெவென்யூவை டிக்ரீஸ் பண்ணிடுச்சு. சோ இவங்க இதை எப்படி பண்ணலாம்னு நினைச்சாங்கன்னா கஸ்டம்ஸ் டியூட்டிஸ் மூலமா ரெவென்யூவை ரைஸ் பண்ணலான்னு பார்த்தாங்க. பட் இந்த டாரிஃப் ரிடக்ஷன் வந்து அது ஸ்கோப்பையுமே குறைச்சிருச்சு. அடுத்தது டாக்ஸ் இன்சென்டிவ்ஸ் கொடுத்தாங்க ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்க்கு. அப்ப அவங்க வந்து நிறைய ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி. பட் இதுவுமே என்ன பண்ணிடுச்சு, டாக்ஸ் ரெவென்யூ இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஸ்கோப்பை ரெடியூஸ் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ஸ்ப்ரெட் ஆஃப் கன்சியூமரிசம். இந்த நியூ எக்கனாமிக் பாலிசி வந்து கன்சியூமரிசம் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரெண்டை என்கரேஜ் பண்ணுச்சு. ஓகே, அதாவது லக்ஸரி குட்ஸை ப்ரொடியூஸ் பண்றது அண்ட் சுப்பீரியர் கன்சம்ஷன் ஐட்டம்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ற அந்த என்கரேஜ் பண்ணுச்சு இந்த எக்கனாமிக் பாலிசி. நெக்ஸ்ட் வந்து அன்பேலன்ஸ்ட் growth. So service sectors like telecommunication, information technology, finance, entertainment, travel, hospitality services, real estate, trade, இந்த மாதிரி செலக்டிவ் ஏரியாஸ்ல மட்டும்தான் growthோட கான்சென்ட்ரேஷன் இருந்துச்சு. பட் வைட்டல் செக்டார்ஸ் லைக் அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி, இதுலதான் வந்து கண்ட்ரியோட மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் அவங்களோட சாப்பாடை நம்பி இருந்துச்சு. பட் இந்த செக்டார்ஸ்க்கு, இந்த வைட்டல் செக்டார்ஸ் அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரியோட growth கான்சென்ட்ரேட் பண்ணாம சர்வீஸ் செக்டார்ல சில செலக்டிவ் ஏரியாஸோட growth மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. ஸோ அன்பேலன்ஸ்ட் growth இருந்துச்சு இந்த எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ்ல. இந்த டாபிக்ஸும் உங்க புக்ல தரவா ரீட் பண்ணுங்க அண்ட் அதுக்கு ரிலேட்டடா இருக்கிற MCQs மத்த ஒன் வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம மீட் பண்ணலாம். பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.